அழகா எங்களின் சாமி ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் கண்ணை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் இருண்ட மனதிற்குள் ஒளியை பரப்ப வரும் பக்தி. நான் மனிதர்களை சுகமாக வாழ வைக்க உதவும் பூஜை. மகாராஜா சித்ராங்கனை கண்டு நாகராஜகுமாரி காதல் வயப்பட்டாள். விஸ்வாமித்திரர் முகம் மாறியதை கண்டு காரணம் அறியாத இந்துமதி குழம்பினாள். நாரதர் விஸ்வாமித்திரனின் குழப்பத்தை தீர்க்க முயற்சி செய்தார். நாரதரும் விஸ்வாமித்திரரும் கூறியதை கேட்டு இந்துமதி மகிழ்ச்சியிட்டாள். தேவரிஷி கூறியதை கேட்டு சுக்கராச்சாரியார் வெகுண்டெழுந்தார். அசுரகுரு கூறியதை கேட்ட மகாதேவன் கோபம் கொண்டு அவரை எச்சரித்தார். அசுரகுரு வெகுண்டு உச்சரித்த சொற்களால் ஸ்ரீஹரியின் காதுகளில் இருந்து 2 அசுரர்கள் உதித்தனர். அவர்கள் ஸ்ரீஹரியின் நாட்கள் என்று எண்ணி சுக்கராச்சாரியார் அங்கிருந்து மறைந்தார். நாரதரும் மறைந்ததை கண்டு மதுவும் கெட்டப்பும் திகைத்தார்கள். இங்கு வழக்கம் போல் சிவபெருமான் தனது தியான மண்டபத்தில் வீற்றிருந்தார். ஓம் நம சிவாய. தேவாதி தேவா மகாதேவா. ஓம் நம சிவாய. 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 எம்பெருமானே, தயவு செய்து கண்களை திறங்கள். கண்களை திறங்கள் எம்பெருமானே. எம்பெருமானே, தங்கள் தியானத்தை கைவிடுங்கள். அங்கே போ. நம்மிடமிருந்து தப்பித்து ஓடினானே அவன் அங்கே நிற்கிறான். இதற்கு மேலும் அவனால் நம்மிடமிருந்து தப்பிக்க முடியாது. எம்பெருமானே, இதோ இந்த விசித்திர அசுரர்கள் யாருடைய சூழ்ச்சியின் காரணமாகவோ இந்த சராசரத்தை அழிக்க வந்திருக்கிறார்கள். எம்பெருமானே,
இந்த விசித்திர அசுரர்கள் இருவரும் என் படைப்பின் மூலம் உருவானவர்கள் அல்ல. அவர்களை தடுங்கள் மகாதேவா. தங்கள் தியானத்தை கைவிடுங்கள் மகேஸ்வரா. விக்னங்களை தீர்த்து வைக்கும் விக்னேஸ்வரா, இந்த அசுரர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரபு. மகாதேவா, இந்த சராசரத்திற்கு யார் இந்த ஆபத்தை அனுப்பியது? எம்பெருமானே, என் மீது கருணை காட்டுங்கள், என் மீது கருணை காட்டுங்கள். மகாதேவா, எங்கள் கேள்விக்கு பதில் கூறுங்கள் மகாதேவா. எம்பெருமானே, இவர்கள் இருவரும் செய்யும் சூழ்ச்சியை பார்க்கும் பொழுது என் மனம் நிம்மதியின்றி தவிக்கிறது மகாதேவா. எனக்கு கருணை காட்டுங்கள் மகேஸ்வரா. கைலாயபதி பகவான் எம்பெருமானுக்கு ஜெய். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, இந்த 2 விசித்திர அசுரர்களையும் உங்கள் ஆசிரமத்திற்கு சென்று நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? அசுரர்கள் ஆராதிக்கும் தேவாதி தேவா மகாதேவா, இந்த 2 அசுரர்களும் என்னுடைய விரோத எண்ணத்தால் உருவானவர்களாக இருக்கலாம். இவர்கள் இருவரும் ஜன்மம் எடுக்க வேண்டும் என்று நான் எண்ணவில்லையே. நீங்கள் எண்ணவில்லை என்றாலும் அவர்கள் உருவானதன் நோக்கம் அதுதானே? ஏன் அப்படி கூறுகிறீர்கள் மகாதேவா? நான் கூறுவதில் சந்தேகப்பட்டால் நீங்கள் பாவம் செய்வதாக அர்த்தம். நீங்கள் முன்பு கூட ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை ஆராதனை செய்ய மறுத்தீர்கள். அப்படி மறுக்கும் பொழுது ஸ்ரீஹரி விஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்தீர்கள். அதனால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி ஸ்ரீஹரி விஷ்ணு இந்த 2 விசித்திர அசுரர்களையும் தன் காதுகளின் வழியாக ஜென்மம் கொடுத்தார். ஸ்ரீஹரி விஷ்ணுவின் காதுகளில் இருந்தா? ஆம் தேவரிஷி, அவர்கள் இருவரும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் காதிலிருந்து ஜென்மம் எடுத்து வந்தவர்கள். அவர்கள் விசித்திரமானவர்கள் மட்டுமல்ல, அதிகமான சக்தியும் கொண்டவர்கள். ஆம், ஸ்ரீஹரி விஷ்ணுவின் வைஷ்ணவ சக்தி அவர்களிடம் இருக்கிறது. இவ்வளவு சக்தி வாய்ந்த அசுரர்கள் இதுவரை பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. அப்போது இந்த சங்கடம் எப்போது தீரும் மகேஸ்வரா? இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இது எப்பொழுது தீரும் எம்பெருமானே? எப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் அவர்களை அசுரர்களாக படைத்தாரோ அப்பொழுதே அவர்கள் முடிவு என்னவென்று அவர் நிச்சயம் செய்திருப்பார். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசன் எண்ணப்படி இந்த 2 விசித்திரர்களின் அழிவும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை தவிர வேறு யாராலும் நடக்காது. வேண்டாம் வேண்டாம் மகேஸ்வரா, வேண்டாம். இவர்கள் இருவரும் அழிவதை நான் விரும்பவில்லை. இந்த 2 அசுரர்களும் 3 லோகத்தையும் வென்று 3 லோகத்திற்கும் சுவாமியாக இருப்பதைக் காண நான் விரும்புகிறேன். விஷ்ணு இவர்களை சம்ஹாரம் செய்ய வேண்டாம். இவர்கள் என்றென்றும் அமரர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அமரவரம் தாருங்கள். ஸ்ரீஹரிக்கு தாங்கள் ஆணை தாருங்கள். அவர் காதுகளில் இருந்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டாம் என்று கூறுங்கள். ஆனந்தத்திலும் ஆவேசத்திலும் அனைவருக்கும் மரியாதை தர மறந்து விட்டீர்கள் அசுரகுரு. மும்மூர்த்திகளிடத்தில் ஆணையிடக்கூடாது. அன்போடு பேசி பணிவோடு நடக்க வேண்டும். தாங்கள் இஷ்டப்பட்டால் மட்டும் எதுவும் நடந்து விடாது. எது நடக்க வேண்டுமோ அது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசன் எண்ணப்படிதான் நடக்கும். நன்றி, நன்றி எம்பெருமானே, மிக்க நன்றி. தாங்கள் அசுரர்களின் தெய்வமாக இருந்தும் அசுரகுரு சுக்கராச்சாரியர் சுயநலமாக சிந்தித்ததை நிராகரித்து இந்த சராசரத்தை காப்பாற்றி விட்டீர்கள். தங்களை என்னவென்று கூறுவது எம்பெருமானே? தங்களுக்கு ஜெய். படைப்பின் அதிகாரியான பிரம்மதேவா, தாங்கள் ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவரை உடனே மது கெட்டப் ஆகியோரோடு யுத்தம் செய்யும்படி பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மகேஸ்வரா. கஜனனா, இப்பொழுது உனது காரியம் ஆரம்பமாகட்டும். இவர்களிடம் உன் வேலையை காட்டு.
உங்கள் யோக நித்திரையை கைவிடுங்கள் சுவாமி. உங்கள் காதிலிருந்து ஜென்மம் எடுத்த 2 விசித்திர அசுரர்கள் உங்கள் படைப்பிற்கு சங்கடத்தை உருவாக்கும் வேலைகளை செய்கிறார்கள். சுவாமி, இந்த 2 விசித்திர அசுரர்களையும் தண்டியுங்கள். ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு தங்களால் மட்டும்தான் தங்கள் காதுகளிலிருந்து ஜென்மம் எடுத்த மது கெட்டப் என்ற 2 அசுரர்களை அழிக்க முடியும். இவர்கள் இருவரையும் சீக்கிரம் அழியுங்கள். இல்லை என்றால் இருவரும் சேர்ந்து சிரித்துக்கொண்டே இந்த சராசரத்தை அழித்து விடுவார்கள். ஆம் சுவாமி, அவர்களை எப்படியாவது தடுங்கள், தண்டியுங்கள். அவர்கள் நம் லோகத்தின் மரியாதையை குலைக்கிறார்கள். மது, கெட்டப், நீங்கள் இருவரும் சகோதரர்கள், உறவினர்கள். எதிரிகளைப் போல் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கும் மூடத்தனத்தை ஏன் செய்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுக்கு யுத்தம் செய்ய விருப்பம் என்றால் இருவருமாக சேர்ந்து வந்து என்னுடன் யுத்தம் செய்யுங்கள். யுத்தம் செய்ய வேண்டும் என்ற உங்கள் ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன். கெட்டப், இவனைத்தான் நாம் முதலில் பார்த்தோம் அல்லவா? மது, அந்த விசித்திர பிராணியைப் போலவே இவனும் எனக்கு விசித்திர பிராணியைப் போலத்தான் தெரிகிறான். கெட்டப், நாம் இவனை யுத்தத்திற்கு அழைப்போம். நம் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் இவன். ஆனால் நாம் இவனோடு யுத்தம் புரிய போவதில்லை. ஏன்? ஏனென்றால் நாம் இருவர், அவன் ஒருவன். நாம் இருவர் சேர்ந்து அவன் ஒருவனை தாக்கினால் அது நம் வீரத்திற்கு இழுக்கல்லவா? நீ சொல்வது உண்மைதான். யுத்தம் செய்ய வேண்டாம். சரி, ஒன்று சொல்லுங்கள். யுத்தம் செய்வதற்கு என்ன தேவை? சக்தி தேவை. சக்தியை பயன்படுத்துவதற்கு எங்கிருந்து சக்தி வருகிறது? கைகளில் இருந்து. உங்கள் இருவருக்கும் சேர்த்து எத்தனை கைகள்? எனக்கு 2. என்னிடமும் 2 கைகள் தான். மொத்தம் 4 கைகள். இப்போது எனக்கு எத்தனை கைகள்? 4. யுத்தம் புரிவதில் என்ன தவறு இருக்கிறது? உங்களுக்கும் 4 கைகள், எனக்கும் 4 கைகள்.
யோசிப்பதை இதோடு விட்டுவிட்டு என்னுடன் யுத்தம் செய்யுங்கள். இல்லை, நீங்கள் கோழைகளைப் போல் யுத்தம் செய்ய விருப்பமில்லை என்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களை கோழை என்று கூறி தவறு செய்யாதே. எங்களோட யுத்தம் புரிய வேண்டும் என்ற உன் ஆசையை அவசியம் நிறைவேற்றுகிறோம். இவன் மற்றவரை போல் நம்மை பார்த்து மறையவில்லையே, அவனே வந்திருக்கிறான். நாம் அவனை மகிழ வைப்போம். வா மது, யுத்தம் புரியலாம். யுத்தம், வா வா. வேண்டாம் வேண்டாம் மது கெட்டப், வேண்டாம். ஸ்ரீஹரி விஷ்ணு உங்களை அழிக்க வந்திருக்கிறார். விநாயகா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் செய்தி உனக்கு வந்துவிட்டதல்லவா? ஆகட்டும் தந்தையே. ஓம் சாம்ப சதா சிவாய நம. ஓம் சித்தி விநாயகாய 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 நம. சித்தி விநாயகா ஸ்ரீ கணேஷா, நான் தங்களின் அருமை தெரியாமல் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிவிட்டேன். ரிஷி விஸ்வாமித்திரரும் தேவரிஷி நாரதரும் கூறியது எதுவும் நடக்கவில்லை. அப்படி இருக்க வாய்ப்பும் இல்லையே. தங்கள் கருணையால் மகாராஜன் மகிழ்வோடு இருக்கிறாராம். ஆனால் அவர் எங்கிருக்கிறார்? அதை பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு தெரியவில்லையே. என் சுவாமியை என்னிடம் அனுப்பி வையுங்கள். கருணை நிறைந்தவரே, என் மீது கருணை காட்டுங்கள். என் தவறுகளை மன்னித்து என்னை காத்தருளுங்கள். என்னை மன்னியுங்கள். பிரார்த்தனை செய்தாலே மனம் உவந்து அருளும் பரமேஸ்வரா சித்தி விநாயகா, என் மீது கருணை காட்டுங்கள். என் குறைகளை தீர்த்து வையுங்கள் விக்னகர்த்தா. கணவரோடு சேர வேண்டும் என்ற என் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள் பிரபு, பூர்த்தி செய்யுங்கள். மகாராணி இந்துமதி, கவலை வேண்டாம். உன் கணவர் மீண்டும் உனக்கு அவசியம் கிடைப்பார். அந்த சமயம் வரும் வரை தைரியத்தோடு இரு தேவி. மகாராணி இந்துமதி, இது நீ சோதனைக்கு ஆளாக வேண்டிய காலம். பக்தியையும் நம்பிக்கையும் தளர விடாமல் இரு. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். தங்கள் அருளை நான் பெற்றுவிட்டேன் சித்தி விநாயகா. தாங்கள் கருணை நிறைந்தவர். நான் செய்த தவறுகளை மன்னித்து என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டி விட்டீர்கள் ஸ்ரீ கணேஷா. ஸ்ரீ சித்தி விநாயகா ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். உங்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள், கோடி கோடி வணக்கங்கள், கோடி கோடி வணக்கங்கள். நீ களைத்திருக்கிறாய் ஸ்ரீஹரி. களைத்திருப்பவர்களோடு நாங்கள் யுத்தம் செய்வதில்லை. அசுரகுரு சுக்கராச்சாரியார் எங்களுக்கு மார்க்கம் காண்பிப்பதாக கூறுகிறார். இவன் சக்தி இல்லா குழந்தை. நீ ஓய்வெடுக்க விரும்பினால் உனக்கு ஓய்வெடுக்க அவகாசம் நாங்கள் தருகிறோம். ஆம், களைத்து போய் இருப்பவனோடு யுத்தம் செய்ய விரும்பவில்லை. நீ விரும்பினால் ஓய்வெடுத்துக்கொள்.
இல்லை என்றால் தோற்றுவிட்டதாக ஒத்துக்கொள். ஏனென்றால் ஓய்வெடுத்து வந்தாலும் தோற்கப் போவது நீதானே. இவனும் ஓடிவிட்டான். ஆம் மது, அது நமக்கு முன்பே தெரிந்ததுதானே. ஏதோ சாகசம் செய்து முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் நம் சக்திக்கு முன்னால் நிற்க முடியாமல் அவன் தோற்று போய் ஓடிவிட்டான். இப்பொழுது வெற்றி நமக்குத்தான், வெற்றி நமக்குத்தான். ஓம் நம சிவாய. ஜகத்தை காக்கும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கு ஜெய். நீண்ட யுத்தம் புரிந்து களைத்து போய் வந்திருக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை கைலாயம் வரவேற்கிறது. தங்கள் காதிலிருந்து வந்த 2 அசுரர்களும் சர்வ சக்திமான் ஆகிவிட்டார்கள். ஸ்ரீஹரி விஷ்ணு, இவர்களை அழிப்பதற்கு தாங்கள் ஏதாவது உபாயத்தை தேடுங்கள். மது கெட்டப்பை அழிப்பதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கிறது. சையாத்ரி பர்வதத்திற்கு சென்று சித்தி விநாயகரை ஆராதிக்க வேண்டும். யுத்த பூமியை விட்டுவிட்டு ஸ்ரீ சித்தி விநாயகரை ஆராதிக்க வேண்டுமா? ஏன் இப்படி அறிவுரை கூறுகிறீர்கள் சுவாமி? தேவி பார்வதி, ஸ்ரீ சித்தி விநாயகர் மனதில் எழும் அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றி வைப்பவர். அவரை ஆராதனை செய்தால் ஸ்ரீஹரி விஷ்ணு நிச்சயம் வெற்றி பெறுவார். ஓம் நம சிவாய். இப்பொழுது நீங்கள் எங்கள் விருந்தாளி இல்லை மகாராஜா. என் இதயத்தில் குடிபுகுந்து விட்டீர்கள். இனி நீங்கள் எப்பொழுதும் என்னுடன் இந்த நாகலோகத்திலேயே குடியிருக்க வேண்டும். முடியாது, முடியாது. நான் சென்றே ஆக வேண்டும். ஸ்ரீ சித்தி விநாயகரின் கருணையினால் அனைத்தும் எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. மகாராணி இந்துமதி என் பிரிவால் வாடுகிறாள். அவள் எனக்காக காத்திருப்பாள். நான் பூலோகம் சென்றே ஆக வேண்டும். ஏன் அப்படி கூறுகிறீர்கள் மகாராஜா? அப்படி என்றால் தாங்கள் என் எண்ணத்தை கலைத்துவிட்டு இங்கிருந்து செல்ல போகிறீர்களா? நான் சென்றே ஆக வேண்டும் ராஜகுமாரி. மகாராணி இந்துமதி என் பிரிவால் தவித்துக் கொண்டிருக்கிறாள். ஸ்ரீ கணேசர் எனக்கு அளித்த உத்தரவு, நான் சீக்கிரமே நாகலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு செல்ல வேண்டும். செல்லுவதா? ஆம். நான் உங்களை அனுமதிக்கும் வரை தாங்கள் இங்கிருந்து செல்ல முடியாது. நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு பிரியமானவர் என்னை விட்டு பிரியக்கூடாது. ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ராஜகுமாரி, 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 என் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள். என்னை செல்ல விடுங்கள். ஸ்ரீ சித்தி விநாயகரின் எண்ணத்திற்கு மதிப்பு கொடுங்கள். ராஜகுமாரி, ராஜகுமாரி, ஸ்ரீ சித்தி விநாயகா, என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள் ஸ்ரீ சித்தி விநாயகா.
சித்தி விநாயகாய நம. வணங்குகிறேன் தேவதேவா பகவான் நாராயணா. மகா சக்தி வாய்ந்த மதுவும் கெட்டப்பும் நாராயணி சக்தியின் அம்சம். அவர்கள் இருவரும் சாதாரண அசுரர்கள் அல்ல, அசாதாரண சக்திசாலியான வைஷ்ணவியின் சக்தியை முழுமையாக பெற்றவர்கள். அவர்களை அழிப்பதற்கு தாங்கள் சக்தியை மட்டும் பயன்படுத்தாமல் யுக்தியையும் பயன்படுத்தி அழிக்க வேண்டும். சித்தி விநாயகா, சக்தியையும் யுத்தியையும் பயன்படுத்த வேண்டுமா? அப்போதுதான் அந்த சக்தி வாய்ந்த அசுரர்களை வெல்ல முடியுமா? அவர்களின் அந்த சக்திக்கு முன்னால் அங்கிருந்து ஓய்வெடுப்பதாக மறைவதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மூலபுருஷி மகா கணேசரின் பெயரை உச்சரித்துக் கொண்டே செல்லுங்கள். அவரும் உங்களுடன் சேர்ந்து அவர்களை எதிர்த்து உங்களுக்கு உதவியாக யுத்தம் செய்வார். அவர்கள் நீங்கள் யுத்தம் செய்வதை பார்த்து உங்கள் மீது மகிழ்ச்சி அடைந்து உங்களை வரதானம் கேட்கும்படி கூறுவார்கள். அசுரர்கள் வரதானமா? என்ன கூறுகிறீர்கள் விநாயகரே? அவர்கள் வரத்தை தருபவர்கள் அல்லவே, பெறுபவர்கள் தானே சித்தி விநாயகா. ஸ்ரீஹரி, அவர்களுக்குள் உள்ள வைஷ்ணவி நாராயணியின் அம்சம் அவர்களை வரதானம் அளிக்கும்படி கூறச் செய்வார்கள். அப்படி கூறும்பொழுது தாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எனக்கு புரிந்துவிட்டது சித்தி விநாயகா. நீங்கள் கருணை நிறைந்தவர் மட்டுமல்ல, புத்தியிலும் சித்தியிலும் சிறந்து விளங்குபவர். உங்களுக்கு ஜே. ஓம் சித்தி விநாயகாய நம. 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 மகாராஜா சித்ராங்கனுக்கு ஜெய். ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு ஜெய். மகாராஜா, தாங்கள் சித்தி விநாயகர் கருணையால் திரும்பி வந்து விட்டீர்கள். தங்களை கண்டதும் என் மனம் மகிழ்ந்து விட்டது. எழுந்திருக்க வேண்டாம் தேவி. இப்பொழுது நீ பாதியில் சித்தி விநாயகரின் சங்கல்பத்தை விடக்கூடாது தேவி. சங்கல்பம் முடிந்த பிறகு பேசிக்கொள்ளலாம். பக்தர்களின் அனைத்து எண்ணங்களையும் பூர்த்தி செய்து வரும் ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு ஜெய். ஓம் சித்தி விநாயகாய நம. ஓம் சித்தி விநாயகாய நம. ஓம் சித்தி விநாயகாய நம.
வாழ்க உன்னுடைய புகழ், வாழ்க உன்னுடைய யுத்த கோஷம், வாழ்க உன்னுடைய பராக்கிரமம். நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் ஸ்ரீஹரி. நாங்கள் மகிழ்வோடு நீ விரும்பும் வரத்தை அளிக்க விரும்புகிறோம். வரதானமா? ஆம் ஸ்ரீஹரி, வரதானம். நாங்கள் இப்போது உனக்கு நீ விரும்பும் வரத்தை அளிக்க இருக்கிறோம். என்ன வரன் வேண்டுமோ கேட்டுக்கொள். அப்படி என்றால் நான் விரும்பும் வரம் தருவீர்களா? அவசியம். வேண்டும் வரத்தை கேள். யோசித்துக் கொள்ளுங்கள் மது கெட்டப். யுத்த பூமியில் வரத்தை பயன்படுத்தக்கூடாது, சக்தியைத்தான் பயன்படுத்த வேண்டும். எங்கள் சக்தியை கேட்டால் கூட நாங்கள் தருவோம். ஏனென்றால் நீங்கள் எங்களை மகிழ்வித்திருக்கிறீர்கள். எங்கள் யுத்த ஆசையை நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். அதனால் தயக்கம் எதுவுமின்றி சீக்கிரம் விரும்பும் வரத்தை கேளுங்கள். சீக்கிரம் கேளுங்கள். நாங்கள் எதை கூறினாலும் நன்கு யோசித்துத்தான் கூறுவோம். எங்களை பொறுத்தவரை இந்த அகில சராசரத்தில் யுத்த நீதியை நாங்கள் மதிக்கிறோம். இப்போது வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் ஸ்ரீஹரி. தாங்கள் இருவரும் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள். வரம் கேட்டே ஆக வேண்டும். நான் என் கரங்களால் உங்கள் இருவரையும் கொல்ல விரும்புகிறேன். தருகிறோம், பெற்றுக்கொள். உன் வீரத்துக்கு தகுந்த வரம் இதுதான் ஸ்ரீஹரி. எங்களுக்கு தெரியும், ஜனனம் இருந்தால் மரணம் உண்டு. உங்களைப் போல் ஒரு வீரனின் கையால் மரணம் அடைந்தால் அந்த மரணமே எங்களுக்கு வெற்றிதான். எங்களை பொறுத்தவரை பிறப்பும் இறப்பும் ஒன்றுதான். நாங்கள் சிரித்துக் கொண்டே இந்த சராசரத்திற்கு வந்தோம். சிரித்துக் கொண்டே நாங்கள் இறக்கப் போகிறோம். அப்படியே ஆகட்டும். இன்னும் என்ன யோசனை ஸ்ரீஹரி? சுதர்சன சக்கரத்தை விடுங்கள். உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஓம் சித்தி விநாயகாய நம. ஓம் சித்தி விநாயகாய நம. மது கேட்டப், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தேனே, ஆனால் உங்கள் மூர்க்கத்தனத்தால் நீங்கள் மரணம் அடைந்து விட்டீர்களே. நீங்கள் அசுரர்களின் நிலத்திற்கே களங்கம் ஏற்படுத்தி விட்டீர்களே. ஓம் நம சிவாய. மது கேட்டப் அசுரர்களை அழித்த பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசுக்கு ஜெய். ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு, சக்தி வாய்ந்த விசித்திர அசுரர்கள் மது கெட்டப்பை வதம் செய்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதல் இந்த சராசரம் உங்களை மது கெட்டப்பை சம்ஹாரம் செய்த சம்போதரன் என்று உங்களுக்கு மதிப்பளிக்கும். எம்பெருமானே, அனைத்தும் ஸ்ரீ கணேசரின் எண்ணப்படி சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசரின் கருணையால் தான் நடந்தது. ஸ்ரீஹரி விஷ்ணுவின் கரங்களால் மது கெட்டப் அழிய சித்தி விநாயகர் தான் காரணம். உண்மையான மனதோடு சித்தி விநாயகரை ஆராதித்தால் அவர் பக்தர்களின் மனோ எண்ணத்தை நிறைவேற்ற ஒருபோதும் தயங்க மாட்டார். மது கேட்டப்பை அழித்த பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசுக்கு ஜெய்.
சித்தி விநாயகாய நம. மனோ எண்ணங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் சித்தி விநாயகரின் தீர்த்தம் நீண்ட காலங்களாக உண்மையான கணேச பக்தர்களுக்கு நிம்மதியையும் அருளையும் தந்து கொண்டே இருக்கும். உண்மையான மனதோடு யாத்திரை வரும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் சித்தி விநாயகரின் அருள் காப்பாற்றும். ஸ்ரீ சித்தி விநாயகரை தரிசித்து அவரை காணும் பாக்கியம் பெற்ற பக்தர்கள் அனைத்தையும் பெற்று எந்த குறையும் இல்லாமல் வாழ்வார்கள். சித்தி விநாயகருக்கு சித்தி விநாயகருக்கு சித்தி விநாயகருக்கு ஏகதந்த சூர்பகர்ணம் கஜவக்ரம் சதுர்புஜம் பாசாங்கு சர்வதேவா தியாயே சித்தி விநாயகம். ஏ பக்தவத்சலா சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேஷா, தாங்கள் கருணை நிரம்பிய மனமுடையவர். தங்களுக்கு ஜெய். சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசருக்கு சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசருக்கு. பிரபு சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசா, நீண்ட காலமாக தங்களுடைய பக்தர்கள் இந்த தீர்த்தத்தின் மூலம் தங்கள் பக்தியின் பலனை அனுபவிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக தாங்கள் எப்பொழுதும் இந்த தீர்த்தத்தில் வாசம் செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும். சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசருக்கு சித்தி விநாயகர் ஸ்ரீ கணேசருக்கு. கருணை நிரம்பிய பரம்பொருளே, என் வேண்டுகோளை நிறைவேற்றியதற்கு நன்றி. ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு மாதா பார்வதியின் செய்தி இருக்கிறது. கைலாயத்தில் அவர்கள் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்னை வேண்டி விரும்பும் பக்தர்களுக்கும் நான் வணங்கும் தாய்க்கும் இடையூறு இல்லாமல் என்னுடைய கடமையை நிர்வாகம் செய்து வருகிறேன் தேவரிஷி. மகாராஜா சித்ராங்கன், என்னுடைய கருணையும் ரிஷி விஸ்வாமித்ரரின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு என்றும் உண்டு. தாங்கள் சென்று தங்கள் எதிரிகளை தாக்கலாம். இம்முறை வெற்றி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. மாதாக்கு ஜெய். சித்தி விநாயகருக்கு ஜெய். ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு एकदन्तं शूर्पकर्णं गजवक्त्रं चतुर्भुजं पाशाङ्कुशधरं देवं ध्यायेत् सिद्धिविनायकम्. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை மயிருடன் ஆடும் கணேசா,